இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முழுவதையும் 2 தலைப்புகளின் கீழாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதல் தலைப்பு, ஜெபத்தை எங்கிருந்து ஜெபித்தாலும் கேட்கிற ஆண்டவர் என்று சொல்லியும், கட்டளையிடக்கூடிய சிருஷ்டிகளெல்லாம் கீழ்ப்படியும் பொழுது சிருஷ்டியினுடைய மகுடமாகிய மனிதன் என்ன செய்கிறான் என்கிற காரியத்தையும் இந்த அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த 2வது அதிகாரத்தில் மீனின் வயிற்றிலிருந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி இங்கே யோனா ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லி, இந்த ஜெபமானது மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படவும் அதன் தொடர்பாக நன்றி கூறும்படியாகவும் ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது. கீழ்ப்படியாத யோனாவுக்கும் ஆண்டவர் உத்தரவு அருளினதை இந்த செய்தியில் நம்ம பார்க்க முடியும். மீனின் வயிற்றில் இருந்த யோனாவானது அதை பாதாளத்தின் வயிறாக பாவித்து அதை ஜெபிக்கிறார். சியோல் என்று சொன்னால் அந்த நாட்களிலே எபிரேய மொழியிலே மரித்தவர்கள் இருக்கிற ஒரு இடம். பழைய ஏற்பாட்டில் யோனாவினுடைய அனுபவம் ஒரு மரண அனுபவம் தான். மீனின் வயிறும் பாதாளத்தினுடைய வயிறும் ஏறக்குறைய அவருக்கு சமமாகவே காணப்படுகின்றதை நாம் பார்க்க முடியும். இங்கு 3ஆம் வசனத்தில், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது என்று அவர் சொல்லுகிறார். கீழ்ப்படியாததுனால தன்னை தள்ளிவிட்டதை உணர்ந்த அந்த யோனாவானவன் நிரந்தரமாக தள்ளிவிடக்கூடாது என பயந்து இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 4வது வசனத்தில், உம்முடைய கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். 5ஆம் வசனத்தில், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கியது, ஆழி என்னை சூழ்ந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூச்சு திணறும்படின்னு நம்ம சொல்லுவோமே, தண்ணீர்கள் பிராண பரியந்தவனா என் மூச்சு திணறலே வந்துருச்சு. அந்த அளவுக்கு நான் உயிருக்கு அச்சுறுத்தலாக எனக்கு இருந்துச்சு. அங்கே ஆழி என்னை சூழ்ந்து கொண்டதுன்னா ஆள் கடல் என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பார்சி என் தலையை சுற்றி கொண்டது. நடு கடலில் விழும்பொழுது அவருடைய தன்னுடைய அனுபவத்தை குறித்து அவர் பேசுகிறார். பர்வதத்தினுடைய அடிவாரங்கள் வரையிலும் அவர் போனதை சொல்லுகிறார். அதாவது இந்த ரூட்ஸ் ஆஃப் த மவுண்டெயின் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு பர்வதத்தினுடைய மேற்பரப்பை மேலே பார்க்குறோன்னா அதனுடைய வேர்கள் எங்கே வரைக்கும் இருக்குதோ அந்த அளவுக்கு நான் இறங்கி போயிட்டேன். இந்த எர்த் பெனீத், அதாவது பூமியினுடைய தாழ்பால்கள் கீழே உள்ள பூமியானது என்னை அடைக்கக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் என் பிராணனை நீர் அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொல்லி நன்றி செலுத்தும்படியாகவும் விடுதலை செய்யும்படியாகவும் அங்கே எருசலேமில் இருக்கக்கூடிய ஆலயத்தை நோக்கி பார்த்து அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லுகிறார். பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லிலாம் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது இயலாத சூழ்நிலையில் மனிதர்கள் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. யோனாவைப் போல இரக்கத்திற்காக உதவிக்காக தேவனை நோக்கி கூப்பிட்டு வாழ்வை அவர் சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறதற்காக திருஷ்டாந்தமாக இந்த பகுதியானது எழுதப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் நாம் இருந்தாலும், எவ்வளவு அதிகமான பிரச்சனையில் இருந்தாலும், அல்லது நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க முடியும் என்கிற கருத்தை இது ஆழப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் எங்கிருந்து ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் என்பதற்கு சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். 5ஆம் வசனத்தில், பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரத்திலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறத பார்க்கிறோம்.
அதே சங்கீதக்காரன் 120:1 எப்படி ஜெபிக்கிறார்? என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இதை தான் யோனா எடுத்து பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். 130 சங்கீதம் 1 கர்த்தாவே, ஆழங்கள்லேருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே காரியத்தை தான், அந்த அனுபவத்தில் தான் எனக்கு பாதாளத்தினுடைய வைரம், அதாவது ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவர்கள் பாதாளத்தில் சரீரத்தில் மரணம் நடந்திருக்கும், இவருடைய சரீரத்தில் மரணம் நடக்கலை, அவ்வளோதான் வித்தியாசம். இவர் மீனின் வயிற்றையும் பாதாளத்தின் வயிற்றையும் ஒன்றாக தான் பார்க்குறாரு. அதனால் சொல்கிறார், கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வேதத்தில் எங்கேருந்து ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற காரியமானது நம்மை ரொம்பவும் தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, அங்கே எலியேசரினுடைய ஜெபம், ஆபிரகாமினுடைய அந்த வேலைக்காரன் எலியேசர் எங்கே ஜெபிக்கிறார்னா கிணற்று அருகில் ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 24:12-14 வரை பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய எஜமானின் மகன் ஈசாக்குக்காக பெண் பார்க்க சென்றிருக்கும் பொழுது அங்கே ஒரு கிணற்று அண்டையில் உட்கார்ந்துக்கிட்டு, இங்கே யாராவது பெண்கள் வரும்பொழுது எனக்கு தண்ணி தானி கேட்டேன்னா எனக்கும் தண்ணியை கொடுத்துட்டு என்னுடைய குதிரைகளுக்கும் கொட்டகங்களுக்கும் வார்க்கிறேன் என்று சொன்னால், அந்த பெண் தான் என் ஆண்டவர் என் எஜமானுக்காக ஏற்படுத்திய பெண் என்று அறிந்து கொள்வேன். நிறைய நகைகளெல்லாம் செஞ்சு கையில் வச்சுட்டு வெயிட் பண்ணும் பொழுது, அவர் ஜெபித்த ஜெபத்தின்படி அங்கே ரெபேக்காள் வந்து, இவர் குடிக்க தண்ணி தான உடனே நான் உமக்கும் தண்ணி தருகிறேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கிறேன் என்று சொன்னபோது தான் அங்கே இவர் கொண்டு போன நகைகளை அணிவித்து அங்கே ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அங்கே ரெபேக்காளை தன்னுடைய எஜமானுக்கு மனைவியாக அவர் கூட்டிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 32 24-26 வரையிலும் பார்க்கிறோம். அங்கே அவன் ஏசாவின் முகத்துக்கு பயந்த பொழுது அவன் அனுப்புகிற காரியமெல்லாம் மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. ஆற்றங்கரையில் இந்த பக்கம் இருந்துட்டு மீது எல்லாரையும் ஆற்றை கடக்கும் பண்ணுவையாக அவங்க முதல்ல அங்கே மறுமனையாட்டியினுடைய பிள்ளைகள், அப்புறம் லேயாளின் பிள்ளைகள், அப்புறம் ராயேலினுடைய பிள்ளைகள், அதற்கு பின்பாக இவர் பிந்தி தனித்திருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவர் அங்கே ஆண்டவரை தரிசித்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் பொழுது விடுகிறது, என்னை போக விடு என்கிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி அங்கே யாக்கோபு ஜெபித்த பொழுது ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுகிற காரியமானது இந்த இடத்துல நடக்கிறது. ஆற்றங்கரை ஓர போராட்ட ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார் என்பதற்கு வேதத்திலே ஆதாரத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல் அங்கே பீலையாம் கழுதை, பேசுகிற கழுதையின் மேலே அமர்ந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னாகமம் 22:34 பட்டயத்தோடு கூட வந்து நிற்கிறார். கழுதை அப்படி செவச்சோடு வச்சு அங்கே பீலையாமினுடைய காலை அது தேய்க்கும் பொழுது அவன் அடிக்கிறான் கழுதை. ஆண்டவர் சொல்கிறார், கழுதை மாத்திரம் என்னை பார்த்து விலகாது இருந்திருந்து என்று சொன்னான். அப்போ அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரை நீங்கள் சொல்லிடுங்க, நான் வேணா வீட்டுக்கு போயிடறேன், இல்லை என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், நான் சொல்கிறத தவிர நீ செய்யக்கூடாது என்று அங்கே ஆண்டவர் எச்சரித்த போது பீலையாம் உயிர் காப்பாற்றப்பட்டதை, அந்த நேரத்தில் காப்பாற்றப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதே போல் சிம்சோன் எங்கேருந்து ஜெபித்தார் என்று சொல்லி தெரியும். அவர் நியாயாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் எங்கேயாவது ஜெபித்தாரா அப்படிங்கிறதற்கான காரியங்கள் இல்லை. ஆனால் ஒரே ஒரு நேரம் அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டு தாகோன் கோவிலில் அவர் வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிற போது நியாயாதிபதிகள் 16:28 ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிந்து போக கடவுது என்று சொல்லி அந்த கோயிலுடைய தூணை தாங்குகிற அந்த 2 தூணையும் பிடிச்சி ஒரு ஆட்டினார். அதோட அந்த பில்டிங் இடிந்து விழுந்து மக்களும் இறந்தார்கள், சிம்சோனும் அங்கே இறந்து போனதை பார்க்கிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நான வேளையில் அவர் ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் வெளியே வரும்பொழுது லூக்கா 3:21 அவர் ஜெபித்ததை பார்க்கிறோம். அதே போல் வனாந்திரத்தில் இயேசு ஜெபித்ததை பார்க்கிறோம். கல்லறை குகையின் முன்பாக நின்று கொண்டு லாசருவுக்காக ஜெபம் பண்ணுகிறார். யோவான் 11:41-42 வரையிலும் அங்கே அந்த ஜெபத்தையும் பிதா கேட்டு அங்கே லாசரு உயிரோடு கூட எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். சிலுவையின் மேலேயும் என் இயேசு ஜெபிக்கிறார். லூக்கா 23:34-46 வரையிலும் முதல் ஜெபம் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நாம் எங்கிருந்து ஜெபித்தாலும்
எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளவு அதிகமான பிரச்சனைகள் இருந்தாலும், நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க முடியும் என்பதற்காக இந்த பகுதியானது திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கடைசி வசனத்தில் மீனுக்கு கட்டளையிடும் பொழுது அது மீன் அவரை கரையில் கொண்டு கக்குது. அதாவது நடுகடலில் இருக்கக்கூடிய பெரிய வகையான மீனானது ஆண்டவருடைய கட்டளையை பெற்ற பொழுது தாமதமின்றி கரையில் கொண்டு கக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கட்டளை பெற்ற சிருஷ்டிகளும் கட்டளை பெற்ற சிருஷ்டியின் மகுடமாகிய மனிதனும் என்கிற காரியத்தை இந்த 2வது தலைப்பில் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார், அவன் விலகி ஓடினான் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு விலங்கு, அதாவது மீனை ஆயத்தப்படுத்தினார், அது ஓடி வந்து மீன், அது 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 17 அவனை விழுங்கி விட்டது என்று பார்க்கிறோம். நினிவே அழியும் என்று சீக்கிரமாக எச்சரிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவன் அங்கேருந்து காலதாமதம் பண்ணி அங்கேருந்து அவன் ஓடிட்டான். காலதாமதத்தை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. இன்றைக்கும் மனிதர்கள் காலதாமதத்தை பற்றி கவலைப்படுகிறதே இல்லை. ஆனால் அந்த வயிற்றில் இருந்தவன் ஆண்டவர் கட்டளை இட்டோன்னே 3 நாள் காலதாமதமின்றி உடனடியாக ஓடி வந்து அந்த மீன் கக்கினதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் காற்றுக்கு கட்டளையிட்டார், குமுறியது. விலங்குக்கு கட்டளையிட்டார், செயல்பட்டது. தாவரத்திற்கு கட்டளையிட்டார், விரைந்து வளர்ந்தது. பூச்சிக்கு கட்டளையிட்டார், அரித்து போட்டது. மனிதனுக்கு ஆராய்ந்து நிதானிக்கிற வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அவனோ அதை தவறாக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதனை ஏசாயா கண்ணீரினால் தீட்டி வைத்துள்ளதை பார்க்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அந்த காரியத்தை தான் இன்றைக்கும் மனிதர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய பகுத்தறிவை, நம்முடைய தெரிந்தெடுக்கிற திறனை தேவம் சித்தம் செய்கிறதற்கு பயன்படுத்துகிறோமா, அல்லது தேவனை விட்டு விலகி ஓடுகிறதற்காக நம்ம பயன்படுத்துகிறோமா? விலங்கிலும் அதிகமான ஞானத்தை பெற்றிருக்கிற சிருஷ்டியின் மகுடமாக இருக்கிற நம்ம ஆண்டவருடைய சித்தம் செய்கிறதற்கு நம்முடைய பகுத்தறிவையும் தெரிந்தெடுக்கிற திறனையும் நம்ம பயன்படுத்துகிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா.